தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனை ஆதரித்து தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். இப்படி விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த விவசாயிகள் டெல்லிக்குள்ள வரக்கூடாதுன்னு கண்ணீர் புகை ட்ரோன் எப்படியெல்லாம் டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. ட்ரோன் வைத்து கண்ணீர் புகை ஆணியை போடுறது சாலையில வரக்கூடாதுன்னு. இப்படி விவசாயிகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஆட்சி, அவங்களுக்கு எந்தவித சலுகையும் செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு கடன் ரத்து கிடையாது. ஆனா கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இவங்க ஆட்சி காலத்திலே 14ல இருந்து 23 வரை கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடிக்கு மேல் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஆனா நீங்க பேங்க் அக்கவுண்ட்ல காசு கம்மியா வச்சிருந்தீங்கன்னா காசு பிடிச்சுக்கிறீங்களா? பேலன்ஸ் பத்தலன்னு அப்படி பிடித்த காசு சாதாரண சாமானிய மக்களிடம் இருந்து பிடுங்கப்பட்ட காசு 21,000 கோடி. நம்ம வெள்ள நிவாரணத்திற்கு காசு கேட்டால் இல்லை, ஆனா கார்ப்பரேட் கம்பெனிக்கு கடனை ரத்து செய்ய முடிகிறது. இன்னைக்கு 37,000 கோடி வெள்ள நிவாரணம் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்ட அந்த வெள்ள நிவாரணத்துக்காக அவர் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலை. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வாங்கி தருவது நம்முடைய வரிப்பணத்தை தீர்ப்பு கேட்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு முதலமைச்சர் கவர்னர் கையெழுத்து போடணும்னா அவருக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அங்க போய் அவங்க கையெழுத்து போடுறியா இல்லையான்னு கேட்டாதான் கவர்னர் கையெழுத்து போடுறார். இப்படி ஒவ்வொன்றும் போராட்டம். நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த மெட்ரோ ரயிலுக்காக பணம் இன்னைக்கு வரைக்கும் வந்து சேரல. முதல் தவணையாக காசை ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட 5,000 கோடிக்கு மேல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் பணத்தை கொடுத்து அந்த பணிகள் நடைபெற்றது. இந்த ஆண்டு 12,000 கோடி தமிழ்நாடு அரசாங்கம் அந்த மெட்ரோ ட்ரெயினுக்கான வேலைகளுக்கு பணம் ஒதுக்கீடு செஞ்சிருக்கு. கேட்டா மத்திய அரசு திட்டம், ஒன்றிய அரசு திட்டம்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பைசா கொடுக்கல இதுவரைக்கும். ஆனா வாரணாசியில அவங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் எந்த திட்டம் வந்தாலும் அடுத்த நிமிடமே பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேலைகள் தொடங்கும். தமிழ்நாட்டின் வரி பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று நமக்கு நியாயமாக வழங்க வேண்டிய பணத்தை கூட திருப்பி கொடுக்காத ஆட்சிதான் பிஜேபி. நிவாரணம் கொடுக்க மாட்டீங்க, வந்து எட்டி பார்க்க மாட்டீங்க. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்முடைய உணர்வுகள் எதையும் மதிக்க மாட்டாங்க. ஆனா தேர்தல் வந்துருச்சுன்னா தமிழ் மேல அன்பு வந்துடும். தமிழ் கத்துக்கலையேன்னு வருத்தமா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு வாரத்துக்கு 8 நாள் 9 நாள் இருந்தா நல்லா இருக்குமே, 9 நாள் தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணலான்னு மோடி நினைக்கிறாரு. இப்ப கூட வராராம் திரும்பி. அதனால ஆனா அந்த பண ஒதுக்கீடு செய்யும் பொழுது சமஸ்கிருதத்துக்கு 10 தடவை 15 தடவை அதிகமாக, அத்தனை மடங்கு அதிகமாக பணம் ஒதுக்கீடு தருவார்கள். ஏன்னா யாரும் பேசாத மொழி. பேசக்கூடிய தமிழ், உயிரோடு உயிர்ப்போடு இருக்கக்கூடிய தமிழ், தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடிய தமிழுக்கு சமஸ்கிருதத்தை விட 10ல 20ல ஒரு பங்கு காசு ஒதுக்கீடு செய்வார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.